கா 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 கா. இந்த காக்காய்ங்கெல்லாம் எங்க போய் தொலைஞ்சு போச்சு? இந்த காக்கா உலகத்துல காக்காய்ங்களுக்கு கூட பஞ்சமா போச்சே. Good morning, sir. I am Mr. Appusamy. I worked under Captain Charles Wilkinson. I lost my son. I have to do ceremony. Please kindly help me. டேய், சத்தம் போட்டு பேசாதடா, உங்க அம்மா காதுல விழுந்துற போதுடா. விழுந்தா என்ன? பிச்சை எடுத்து பிள்ளை காரியம் சார் உங்களை பத்தி பெருமையா பேசுவா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது தாத்தா. நீ இங்கிலீஷ்ல பேசி பிச்சை எடுத்த விதம் இருக்கு, ஒரு பயலுக்கு அந்த அழகு வராது. அதுல பாரு, நீ இங்கிலீஷ்ல பிச்சை எடுத்ததுனால தான் அவன் 5 ரூபா 10 ரூபா கொடுத்தான். தமிழ்ல பிச்சை எடுத்தா வை 10 பைசா கூட கொடுத்திருக்க மாட்டான். ஆமாடா, என் பிள்ளைக்கு பிண்ட வைக்கிறதுக்காக நான் பிச்சை எடுத்தேன். என் நிலைமை அப்படி ஆயிப்போச்சுடா. அதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. ஆமா, அப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை நீ செஞ்சியாடா? என்னடிக்க வச்சு கேள்வி கேட்கிறிய? போட உன் வேலையை பார்த்துக்கிட்ட. கார்த்திக், நீ பிஏ படிச்சிருக்க. இந்த கம்பெனில எல்லாமே டெக்னிக்கல் ஜாப்ஸ். உன் படிப்புக்கும் இந்த ஜாப்ஸ்க்கு ஒன்றும் சம்பந்தமே இல்லையப்பா. சார், நான் கூட இந்த கம்பெனியில் சேரும்போது அனுபவம் இல்லாம தாங்க சேர்ந்தேன். கார்த்திகோட அப்பா ரகுராமன் தான் எனக்கு எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்தாருங்க. அதே மாதிரி நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் இவனுக்கு கற்றுக் கொடுத்துருவேங்க. கார்த்திக், இந்த கம்பெனியில் உங்க ஃபாதர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் லேபருக்கும் ஒரு பாலமாவே இருந்தார். நாட் ஓன்லி தட், he was a very sincere devoted worker. அதே மாதிரி நீயும் நல்லா உழைச்சி நல்லா முன்னுக்கு வரணும். அவர் பேரை காப்பாற்றணும். என்கிட்ட இருக்கிற பவர்ஸ் வச்சு டெம்பரரி ஒரு ஜாப் தரேன். சார், டெம்பரரினா அதை ஒரு வருஷத்துல பெர்மனன்ட் பண்ணிடலாம். ஆனா அது உன் கையில தான் இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஒர்க். ஓகே, ரொம்ப நன்றி சார். பெஸ்ட் ஆஃப் லக். அம்மா அம்மா, அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? ஜானகி அம்மா. நான் தாங்க. நீங்க யாரு? நான் ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருந்து வர்றேன். உங்க கணவர் விபத்துல இருந்ததுனால எங்க டிபார்ட்மெண்ட் இருந்து 50,000 ரூபாய் நஷ்டீடு கொடுத்துருக்காங்க. இந்தாங்க செக். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. பாருங்க. அப்பாடா, என் கல்யாண பிரச்சனை தீர்ந்துருச்சு. தாத்தா தாத்தா, தண்ணி வச்சிருக்கேன், வந்து குளிங்க. வெள்ளாவட்டியாம்மா? இப்போ உனக்கு என்ன தாத்தா அவசரம்? நான் ஃபேக்டரி போகணும், தள்ளுங்க. இந்த சுடுதண்ணி எனக்காக வச்சிருக்கடா. தண்ணில உன் பேரை எழுதிருக்கு. அவசர அவசரமா குளிச்சுட்டு கலெக்டர் வேலைக்கு போற. அப்புறம் குளிக்கலாம் போ. சரி, இப்ப குளிக்கல, என்ன கேட்டு போச்சு. மத்தியானமே குளிச்சுக்கிறேன். சுமதி, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, நான் முதல் சாப்பிட்டுறேம்மா. நீங்க எந்த ஆபீஸ்க்கு போனோம்? முதல்ல வேலைக்கு போறவங்க சாப்பிட்டோம். ஆமா, குளிச்சிங்களா? திங்கிறதுக்கு மட்டும் என்ன அவசரம்? ஏம்மா, எனக்கு அல்சர்னு உனக்கு தெரியல. அல்சரோ கேன்சரோ வேலை வெட்டி இல்லாம திங்கிறதும் தூங்குறதுமா இருந்தா வராத வியாதி எல்லாம் வரும். சரி சரி போங்க, அப்புறமா வந்து சாப்பிடுங்க. இந்தாங்க என்னோட முதல் மாச சம்பளம். இதுல 1500 ரூபாய் இருக்கு, வாங்கிக்கங்க. இது ஏன் பையன் கிட்ட கொடுக்கறேன், உன் பொண்டாட்டி கிட்ட கொடு. இல்ல அத்தை, பெத்த அப்பனே என் கல்யாணத்துக்கு அப்புறம் சுயமா சம்பாதிச்சு நீயே உன் குடும்பத்தை நடத்திக்கொன்னு எங்க 2 பேரையும் வீட்டை விட்டே விரட்டிட்டோம். நீங்க தானே அத்தை எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. எனக்கும் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. இந்தாங்க இந்த சம்பளத்தை நான் உங்ககிட்ட கொடுக்கறதா நியாயம். பிளீஸ். அம்மா. என்னப்பா? இந்தாங்கம்மா இந்த மாதிரி சம்பளம். 600 ரூபாய் தானே இருக்கு. ஹவுசிங் போர்டில் அப்ளிகேஷன் போட்டு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கட்டிருக்கேம்மா. மாசம் 1000 ரூபாய் கட்டினா போறோம். 12 வருஷத்துல வீடு நமக்கே சொந்தமாயிடும். அடுத்த வருஷமே சொந்த வீட்டுக்கு நம்ம குடி போயிடலாம். அவர் ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் கட்டிருக்கேம்மா. அந்த வீட்டுக்கு கூட ரகுராம் நிலையம் தான் பேர் வைக்க போறேன். ஏம்மா, நான் செஞ்ச தப்பா? இல்லடா, நீ செஞ்சதுதான் சரி. சம்பளம் முழுசா வரும். அக்கம் பக்கத்துல வாங்கின கடன்ல கொஞ்சமாவது திருப்பி கொடுக்கலான்னு நான் நினைச்சேன். அதுதான் தப்பு. என்னங்க, அண்ணன் பயங்கர புத்திசாலி. அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கு 6 செலவு கணக்கு பண்ணி ஆளுக்கு 300 ரூபாய் கொடுத்துட்டு மிச்சத்தை அமுக்கிட்டா. நான் கொடுக்காம இருக்க ஒரு நாடகம் ஆடுறேன் பாருங்க. எங்க போற?
பாசம் நேசெல்லாம் பார்த்தா பைசா சேர்க்க முடியாதுங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க பேசாம இருங்க. ஏய் சுமதி, அண்ணா அண்ணா, அம்மா அம்மா, இப்படி ஒரு முட்டாள் உலகத்துல இருப்பாரா? யாரடி சொல்ற? என் புருஷனை தான் சொல்றேன். சம்பளத்தை வாங்கிக்கிட்டு 30% ரிபேட்ல துணி வாங்கலான்னு ஜவுளி கடைக்கு போனாரா. அங்க எவனோ பணத்தை பிக் பாக்கெட் அடிச்சிட்டானா. மொத்த பணம் 1500 ரூபாய் சொலையா கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறாரு. சுமதி, ஐயோ ஐயோ. இப்ப தலையில அடிச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாம்? இப்ப உங்களுக்கு எனக்கு சேர்த்து 300 600 ரூபாய் யார் கொடுக்கறது? அண்ணா, இந்த மாசம் மட்டும் எங்களுக்காக. உங்க சார என்ன கொடுக்க சொல்றியா? என்கிட்ட எது பணம்? போய் உன்னை கேட்டேன் பாரு. என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். அம்மா, எப்படியாவது இந்த மாசம் நீதாம்மா சமாளிக்கணும். எத்தனையோ வருஷமா எதையோ சமாளிச்சுக்கிட்டு வரேன். இதை சமாளிக்க நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? இந்தா, உன் புருஷன் ஜவுளி கடையில தொலைச்ச சம்பளம். இனிமே உங்க ஷேர் அண்ணன் கிட்டே கொடுத்துரு. கார்த்திக், ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த மாதிரி மாசம் என்ன செலவாகணும் கணக்கு போட்டு ஷேர் படி செலவு பண்ற அளவுக்கு எனக்கு புத்தி இல்லப்பா. அதனால இந்த மாசத்துல இருந்து வீட்டு செலவுகள்லாம் நீயே கவனிச்சுக்கோ. இந்த நீ கொடுத்த பணம். ஆமாம்மா, உங்களுக்கு எதுக்குமா வீண் சிரமம்? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சம்பளத்தை வாங்கினோடனே கவரை கூட பிரிக்காம உங்களை யாரும் அம்மா கிட்ட கொடுக்க சொன்னா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன் நெஞ்சில துளி கூட ஈரமே கிடையாதா? அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உன்னெல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு, என் புத்தி எதாவது அடிக்கிறது. செருப்பெல்லாம் அடிக்கணும். இந்த வீட்டுல அவங்க பண்ற தப்புக்கு செருப்பால அடிச்சுக்கணும்னா மாசம் 100 செருப்பு வாங்கணும். வா தம்பி, கேண்டீனுக்கு போலாம். ஆமா, சுட சுட வெங்காய பஜ்ஜி வாசனை மூக்க தொலைக்குதே. ஆமா, உடனே மூக்குல வேர்த்துருமே. கேண்டீன் போன சொன்ன நீதானியா? நீ வா தம்பி போலாம். நீங்க போயிட்டு வாங்க சார். நான் காஃபி டீ சாப்பிடறதெல்லாம் விட்டுட்டேன். அந்த பணத்தை மிச்சப்படுத்தினா வீட்டு செலவுக்கு ஆகும்ல. ஏன் தம்பி, இல்ல உண்மையா கூட சொன்னேன். இவன் கொடுப்பான். நானா? நான் வரலையா கேண்டீன்? சும்மா தமாஷு சொன்னேன்டா. தமாஷுக்கா? அப்ப போலாம் வா தம்பி. இவ்வளவு பொறுப்புள்ள பையனா உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இவனையும் பாரு, பஜ்ஜி பஜ்ஜின்னு அலையறான். நீ சும்மா இருப்பா. ஏன் தம்பி, கம்பெனில ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணம் கொடுத்து அமைச்சிருப்பாங்களே, அதை வாங்கிட்டீங்களா? அனுப்பிச்சிட்டாங்களா சார்? அனுப்பிச்சிட்டாங்களா? நேத்துக்கே அனுப்பிச்சாச்சு. ஒருவேளை உங்க அம்மாட்ட. அப்பாவோட ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணம்? ஆமா, நேத்து தான் கொடுத்தாங்க. அது என்கிட்ட கொடுத்தீங்கன்னா பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வைக்கலாம். இல்லாட்டி ஏதாவது ஷேர் வாங்கலாம். வீட்லயே வச்சிருந்தா கொஞ்சம் கொஞ்சமா செலவாயிரும் இல்லம்மா. கவலைப்படாத, பொறுப்பு இல்லாம நான் செலவு பண்ண மாட்டேன். என் மேல நம்பிக்கை இல்லையாம்மா? பணம் கைக்கு வந்தோன்னு மாறிட்ட, பரவாயில்ல. கொஞ்சம் இரு. கார்த்திக், இந்தா. இது எதுக்குமா? உன் ஷேர் உன் பொண்டாட்டி ஷேர் நீ கொடுத்துட்ட. சுமதி சுந்தரம் அவங்க ஷேர் கொடுத்துட்டாங்க. என் ஷேரை நான் கொடுக்கறேன்ப்பா. அடுத்தவங்க பணத்துல நான் சாப்பிட விரும்பல. என் புருஷன் பணம் இருக்கிற வரைக்கும் அவர் பணத்துல நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏன்பா, நான் செஞ்சது தப்பா? ஓஹோ, நான் சொன்னதே திருப்பி சொல்றியாமா? உங்ககிட்ட இருந்து நான் நிறைய பாடம் கத்துக்கிட்டேன். யார் யார் எப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வச்சுக்கோ. மாமா, சாப்பிடுவாங்க. வேணாம்மா, இந்த வீட்டுல சாப்பிடுறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு? என் புள்ள இருந்த வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் இது வீடா இருந்தது. இப்ப இது ஷேர் மார்க்கெட்டா மாறிடுச்சேம்மா. நீங்க எல்லாரும் உங்க ஷேரை கொடுத்துட்டீங்க சாப்பிடுறதுக்கு. என்னைக்கு என்னால ஏன் ஷேரை கொடுக்க முடியுதோ அன்னைக்கு நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. மாமா, நான் உங்களை எப்ப 3வது மனுஷனா நினைச்சதே இல்லை. என் 3வது குழந்தையா தான் நடத்திருக்கேன். நான் சாகர வரை அப்படித்தான் நடத்துவேன். நான் கார்த்திக் கிட்ட கொடுத்த பணத்துல 600 ரூபாய் இருக்கு. உங்க ஷேரும் சேர்த்து சாப்பிடுவாங்க. என்ன மன்னிச்சிடுமா, உன்னை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா. என்னமோ தெரியல, கொஞ்ச நாளா என் மனசு ரொம்ப குழம்பி போயிடுச்சுமா. டாக்டர் கிட்ட போயிட்டு வாங்க. இந்தாங்க. வேண்டாம்மா, இன்னையில இருந்து நான் டாக்டர் கிட்ட போக மாட்டேன். இங்க என்னை விட பெரிய நோயாளிகளா இருக்காங்க. இந்த பணத்துல அவங்க நோயை தீர்த்து வச்சிடுமா.
அடங்கப்பா, தாத்தாவுக்கு ரொம்ப தான் புத்தி வந்துருச்சு. ஏன் தாத்தா, குடும்ப நிலைமையை புரிஞ்சு டாக்டர் வீட்டுக்கு போற தியாகம் பண்ண மாதிரி உங்க ஷேரையும் நீங்களே சம்பாரிச்சு கொடுத்துட்டா எவ்வளவு கௌரவமா இருக்கும்.